பணியாற்றியவரும் அன்புக்குரிய சமத்துவ நாயகர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த மறைவு கிட்டத்தட்ட இத்தனை நாட்களாக நம்மை இறுக்கத்திலே இருந்து வைத்தது. அவருக்கு ஆர்ப்பாட்டம் செய்வது மட்டுமல்லாமல் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகின்ற வழக்கறிஞர்களுக்கு எப்படி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதோ அதை போல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக வழக்கறிஞர் சங்கமும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கமும் நீலம் சட்ட மையமும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை மீண்டும் நம்முடைய அசோசியேஷன் சார்பாக மீண்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய தம்பி வழக்கறிஞர் தமிழ்வாணன் அவர்கள் முன்னிலை ஏற்று சிறப்பிக்கிறார்கள். தோழர்கள் பேச வருகின்ற தோழர்கள் ஒரு 3 நிமிடம் மட்டும் சம்பந்தமாக பேசிவிட்டு இந்த 2 கோரிக்கையும் வலியுறுத்தி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கும் முகமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசகரும் நம்முடைய ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஆலோசகருமாக இருக்கின்ற அன்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா எஸ்கே அவர்கள் கண்டன உரை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பீம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு கேடயமான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். நீதி கேட்டு நீதிமன்றத்தின் வாயிலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடது தொழிற்சங்க மையத்திற்கு மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு இருக்கிற ஒரு தொடர்பை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சென்னையிலே 200 வார்டுகளில் கொரோனா காலத்தில், புயல் வீசிய காலத்தில், பெருமழை அடித்த காலத்தில் இந்த நகரத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் தூய்மைப்பணியாளர் நரேந்திர மோடி அவருடைய காலை கழுவினார். ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து அவர்கள் மீது மலர் தூவினார்கள். ஆனால் கொரோனா முடிந்த பிறகு மிதித்தார்கள், வெளியேற்றினார்கள். அவர்களுக்காக போராடுபவர்களை, அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களை அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னார்கள். பண மூட்டைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள், ரவுடிகள் என்று சொன்னார்கள். யார் அந்த எளிய மக்களுக்கு